guys, welcome to Learn Together channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு குட்டி மினி ப்ராஜெக்ட் பார்க்க போறோம். இதுக்கு நம்மளோட PCல first Turbo C++ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். and then அதுல வந்து graphics header files நமக்கு இன்க்ளூட் ஆயிருக்கணும். இப்போ நம்ம கோடிங் பார்ட்டுக்குள்ள போறோம். first வந்து நான் standard input output.header files and codio.header files எப்பவும் போல இன்க்ளூட் பண்ணிக்கணும். then வந்து graphics.header files நம்ம இன்க்ளூட் பண்ணணும். எதுக்காகனா text and கலர்ஸ்க்காக நம்ம வந்து லைக் பிரிண்ட் பண்ணுற மாதிரி எப்படின்னா எல்லோ கலரில் வந்து பிரிண்ட் பண்ணணும். தென் க்ரீன் கலர் அதுக்காக நம்ம கிராஃபிக்ஸ் ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் டோஸ் ஹெடர் ஃபைல்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணேன். இப்போ நான் என்னோடய கீபோர்டில் வந்து ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு சவுண்டாக ப்ரொடியூஸ் ஆகணும். அதுக்காக நான் டோஸ் ஹெடர் ஃபைல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் when we coming into the main part, ஃபர்ஸ்ட் வந்து நான் கிராஃபிக்ஸ் டிடெக்டர் மோட் அண்ட் தென் கிராஃபிக்ஸ் மோட் ரெண்டையுமே நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் நான் வந்து ஃப்ரீக்வன்சி, ஏன்னா சவுண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், சவுண்ட்ஸை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னா ஃப்ரீக்வன்சிஸ் வச்சு தான் ஹெட்ஸ் நம்ம என்ன பண்ணணும் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ வந்து நான் ஸ்டார்டிங் ஃப்ரீக்வன்சியாக 400 கொடுத்துருக்கேன். தென் டிலே டைம், இதில் வந்து டிலே டைம் அப்படின்றது எப்படி இருக்குன்னா மில்லி செகண்ட்ஸில் தான் கேல்குலேட் ஆகும். இப்போ நான் எனக்கு 1 செகண்ட் தேவை அப்படின்னா நான் 1000 அப்படின்னு நான் வேல்யூ டிக்ளேர் பண்ணணும். ஓகே, பிகாஸ் 1 செகண்ட் ஈக்குவல் டு 1000 மில்லி செகண்ட். அண்ட் தென் நான் கீ வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா என்னோட கீபோர்டில் இருக்க கீயை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக. இப்போ நான் வந்து அப் கீ, அதாவது அப் கீ வந்து ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகணும். அதுவே அப் ஆரோ லோ ஆரோ நான் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாகணும். அதுக்காக தென் வந்து நான் பஃப், அதாவது பஃப் அப்படின்ற ஒரு அரே வந்து வச்சுருக்கேன். அது எதுக்குன்றது கேரக்டர் அரே, அது வந்து எதுக்குன்றதை நான் வந்து அப்கமிங்கில் சொல்கிறேன். தென் ஸ்க்ரீன் வித் ஸ்க்ரீன் ஹைட், இது வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசி எடுத்துக்கோங்க. அது எப்படி இருக்குன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதில் லோயர் ஹாரிசாண்டல் லைன் தான் நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ் ஆகும், லெஃப்ட் ஹேண்ட் வெர்டிக்கல் லைன் தான் ஒய் ஆக்சிஸ் ஆகும். இங்கே வந்து எப்படி இருக்குன்னா ஆக்ட் ஆகும். ஓகே, தென் வந்து என்னோட கிராஃபிக்ஸ் மோடை வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட பாத் கொடுக்கணும். ஏன்னா டர்போ சியில் வந்து எங்கே வந்து என்னோட அந்த கிராஃபிக்ஸ் பேக்கேஜ் இருக்கோ அதோட பாத் கொடுத்துருக்கணும். தென் வந்து என்னோட பேக்ரவுண்ட் கலர் நான் வந்து பிளாக் கலரில் செட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஸ்க்ரீனை நான் என்ன பண்ணிக்கணும், கிளியர் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நம்ம வந்து கிளியர் ஸ்க்ரீன் வந்து நம்ம ப்ரோக்ராமில் கொடுப்போம்ல, அதுவே கிராஃபிக்ஸில் நம்ம கிளியர் டிவைஸ் வந்து கொடுக்கணும். தென் வந்து ஸ்க்ரீன் வித், இப்போ நான் சொன்ன மாதிரி தான் என்னோட மேக்ஸிமம் வித்தை வந்து மேக்ஸிமம் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஸ்க்ரீன் வித்தில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பேன். அண்ட் தென் மேக்ஸிமம் ஒய் ஆக்சிஸை வந்து நான் ஸ்க்ரீன் ஹைட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் என்னோட டைட்டில் என்னென்னா கம்ப்யூட்டர் கீபோர்ட் பிளேயர், இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட் நேம். ஸோ வந்து ஏன்னா நான் கீபோர்ட் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும், சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணும். ஸோ இந்த ஹெட்டிங் வந்து நல்லா டாப்பில் நான் வந்து கொடுக்குறேன். அதுக்கு வந்து நான் டெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட் ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஹாரிசாண்டல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து ரைட் ஆகும். அதுவே நான் வந்து வெர்டிகல் அப்படின்னு கொடுத்தேன்னா டாப் டு பாட்டம் வந்து என்னோட வந்து டெக்ஸ்ட் வந்து இருக்கும். அதுவே நான் இப்படி ஹாரிசாண்டல்னா இப்படி நம்மளோட எப்பயும் போல் டெக்ஸ்ட்டாக இருக்கும். தென் வந்து அதோட சைஸுக்கு நான் வந்து 3 கொடுத்துருக்கேன். தென் செட் டெக்ஸ்ட் ஜஸ்டிஃபை, எங்கே இருக்கணும் ஜஸ்டிஃபைனா உங்களுக்கு தெரியும், சென்டராக, லெஃப்ட் அலைன்மெண்ட்டாக, ரைட் அலைன்மெண்ட்டாக. சென்டர் டெக்ஸ்ட் கொடுக்குறேன், டாப் டெக்ஸ்ட் ஓகே மேலே கொடுக்குறேன். அண்ட் தென் இதோட கலர் வந்து செட் கலரில் நான் எல்லோன்னு கொடுத்துருக்கேன். இப்போ டெக்ஸ்ட் XY அப்படின்னா அதோட வித் எங்கே வந்து அது பிளேஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வித் டிவைடட் பை 2னா என்னோட ஹோல் ஸ்க்ரீன் வித் டிவைடட் பை 2. ஸோ சென்டரில் எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகும். அதோட பிக்சல் ஒய் பிக்சல் வந்து மேலேருந்து கீழே 20 அதோட லென்த் கொடுத்து நான் இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறேன், என்னோட கம்ப்யூட்டர் கீபோர்ட் பிளேயர் அப்படின்ற டெக்ஸ்ட்டை கொடுப்பேன். அண்ட் தென் ஆத்தர் கிரேட், அதாவது ஜஸ்ட் வந்து இதே மாதிரி டெக்ஸ்ட் வச்சு நான் என்னோட நேம் டன் பை அண்ட் தென் நேம் வந்து கொடுத்துருப்பேன். இப்போ நான் ஃப்ரீக்வன்சியை வந்து டிஸ்பிளே பண்ணணும். அதை வந்து நான் எப்படி டிஸ்பிளே பண்ணுவேன்னா ஒயிட் கலரில் அதுக்கு கலர் கொடுத்துருக்கேன். இந்த சென்டரில் ஏன்னா ஸ்க்ரீன் வித் டிவைடட் பை 2 ஸ்க்ரீன் ஹைட் டிவைடட் பை 2 + 50, விச் மீன்ஸ் ஸ்க்ரீன் வித் வந்து சென்டராக இருக்கும். ஹைட் ஆனது எப்படி இருக்கும்டா சென்டர்னால் எங்கே வரும் உங்களுக்கு, ஹைட் டிவைடட் பை 2னா இங்கே இருக்கும், +50 வந்து இங்கே கொஞ்சம் கீழே தள்ளி இருக்கும். தென் பஃப், இப்போ வந்து நம்ம பஃப் அப்படின்றது எது கொடுத்துருக்கோன்றதை சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி எப்படி கேல்குலேட் பண்ணோம்னா இன்டீஜரில் கேல்குலேட் பண்ணுவோம். பட்
out text xy அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து எதை மட்டுமே அக்செப்ட் பண்ணிக்கும்னா கேரக்டர்ஸ். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஃப்ரீக்வன்சியாக இன்டீஜராக இருக்கிறத நான் வந்து கேரக்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை அரேயில் ஸ்டோர் பண்ணி இங்கே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா பிரிண்ட் பண்ணுவேன். அதுதான். தென் வந்து ஒரு விஷுவலைசேஷனுக்காக நான் ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். அது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். அதோட ஹைட் அண்ட் வித் நான் கொடுத்துக்கிறேன். தென் கீ ஈக்குவல் டு கெட் சிஹெச். உங்களுக்கு தெரியும் கெட் சிஹெச் அப்படின்றது என்னென்னா நம்ம கீபோர்டில் என்டர் அமுக்குனா நமக்கு என்ன ஆயிரும். இப்போ நான் வந்து ரன் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமை அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்டர் அமுக்குனா எனக்கு என்ன ஆயிரும்டா பேக் டு த ப்ரோக்ராம் வந்துடும். ஸோ தட் கெட் சிஹெச்ங்கிறது நம்ம கீபோர்டோட கீ வந்து கெட் பண்ணும். அதுதான். தென் வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து கீ ஈக்குவல்ஸ் டு 0, அதாவது அப் ஆரோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக நான் கீ வந்து 0வாக இருக்கும் போது அந்த கீயோடது வந்து கெட் பண்ணிக்கும். அதுவே ஆரோ கீஸ் வந்து கெட் பண்ணிக்கிறதுக்காக நான் கீன்றதை ஃபஸ்ட்டு செட் பண்ணியிருக்கேன். அப் ஆரோவோட வேல்யூ வந்து 72, தென் லோ ஆரோவோட வேல்யூ வந்து 80. இப்போ நான் வந்து அப் ஆரோ கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியில் வந்து 10 இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, அதுவே இப்போ வந்து ஃப்ரீக்வன்சி லெஸ் தென் 2000 இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சியை நான் 2000 அப்படின்னு எடுத்துக்கணும். அதுவே ஏன்னா அதுக்கு கீழே எனக்கு என்ன, அதுக்கு மேலே அப் ஆரோன்றப்ப அதுக்கு மேலே எனக்கு போகக்கூடாது. ஸோ நான் கிரேட்டர் தென் எனக்கு வந்து 2000 ஆனாலுமே நான் என்ன எடுத்துக்குவேன், 2000 தான் எடுத்துக்குவேன். அதே மாதிரி கீ ஈக்குவல்ஸ் டு 80 அப்படின்றது என்னது, என்னோட டவுன் ஆரோ. இதில் வந்து நான் ஃப்ரீக்வன்சியை -10 மைனஸ் பண்ணிட்டே போகிறேன். இது வந்து எனக்கு லெஸ் தென் 20 ஆச்சு அப்படின்னா ஃப்ரீக்வன்சி நான் 20 எடுத்துக்கிறேன். அதுக்கு கீழே போகாது. அதுக்கு கீழே போனால் எனக்கு என்ன நெகட்டிவ் வேல்யூ வந்துடும். 20, 10 அந்த மாதிரி ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சி நமக்கு கேட்காது. இப்போ கீ வந்து 27 விச் இஸ் அன் எஸ்கேப் கீ. அப்படின்றப்ப எனக்கு பிரேக் ஆயிடும். என்னோட ப்ரோக்ராம் விட்டு என்னோட அவுட்புட் ஸ்க்ரீன் விட்டு வெளியே வந்துடணும். ஓகே, தென் வந்து இந்த கீஸ் வச்சு நான் அந்த ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ வச்சு நான் என்னோடய சவுண்ட் என்ன பண்ணுறேங்க ப்ரொடியூஸ் பண்ணுறேன். டிலே கொடுக்குறேன்னா ஒரு சவுண்டுக்கு அடுத்த சவுண்டுக்கு இடையில எனக்கு என்ன தேவை, டிலே என்ன கொடுத்துருந்தோம் நம்ம 200 மில்லிசெகண்ட். தென் நோ சவுண்ட். அடுத்து நான் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஒரு தடவை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா எனக்கு என்ன ஆயிடும், சவுண்ட் அவ்வளோதான் கட் ஆகிடும். ஸோ நோ சவுண்ட் நான் யூஸ் பண்ணிக்கேன். வைல் ட்ரூ அந்த 1 அப்படி கொடுத்துட்டு என்னோடய கிராஃபை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்மளோட ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். Control F9 அமைக்கிறேன். இதுதான் நம்மளோட கம்ப்யூட்டர் கீபோர்ட் பிளேயர். இப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்கா. நான் சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட் எனக்கு பிளாக்காக இருக்குது. டெக்ஸ்ட் மேலே கொடுத்த நான் கம்ப்யூட்டர் கீபோர்ட் பிளேயர்ன்றது எல்லோ கலரில் இருக்குது. நடுவில் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஃப்ரீக்வன்சி நான் வந்து கொடுத்துருக்கேன். கீழே வந்து நேம் கொடுத்துருக்கேன். தென் வந்து இப்போ நான் அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நான் லோ ஆரோ ப்ரெஸ் பண்ணுறேன். ஐ திங்க் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ நான் அதாவது வேறு எனக்கு வந்து வேறு சவுண்ட் வருது. இதுவே நான் ஆரோ அண்ட் லோ ஆரோ வந்து ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு மேலே கீழேருந்து கம்மியாகும். வேறு அதாவது மற்ற வேறு ஏதாவது வேரியபிள் கீஸ் வந்து லைக் ஆர் ஜி அந்த மாதிரி அதாவது கீ வந்து ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வேறு மாதிரி சவுண்ட்ஸ் மட்டும் தான் ஆகுது. ஆனால் ஃப்ரீக்வன்சி என்ன ஆகலைன்னா எனக்கு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகலை. நான் அப் ஆரோ வந்து ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது. அந்த லோ ஆரோ ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும்தான் என்னோட ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகுது. தட்ஸ் ஆல். இதுதான் நம்மளோட கம்ப்யூட்டர் கீபோர்ட் பிளேயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.